நம்ம வரும்போது அது கடுமையா அது கண்காணிச்சு ஒழிப்பேன். அது சீருடை அணியாத காவலர்களை நான் உள்ள விடுவேன். அதுக்கு உடல் தகுதியோ இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க நீ இவரெல்லாம் காவல்துறையா இருப்பாருன்னு நீங்க கணிக்க முடியாது. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு, நீங்க ஏதாவது டக்குன்னு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாப்ல, நீங்க வாங்க வாங்கங்க அப்படின்னு அங்க சுத்தி 50 பேர் வந்துருவான், உட்காருங்க வண்டியில் நின்றுவான். அப்புறமா தான் தெரியும் அவன் காவல்துறை காவலரா இருக்கான்னு. இந்த மாதிரி இந்த காவலருக்கான எந்த அடையாளம் இல்லாம மக்களுக்குள்ள பொது தளங்கள்ல, வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள், அந்த மாதிரி எல்லா இடங்களையும் உழவு விட்டுருப்பேன். அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க எனக்கு இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் உண்மையிலே பிக் பாஸ். நான் தான் உங்களை எந்த வழியிலையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓட முடியாது, ஒழிய முடியாது. நீங்க இந்த மாதிரி 10 நாளா கற்பழிச்சு கொண்டுட்டு போயிட்டான், 10 நாளா தேடிட்டு இருக்கேங்கிறாங்க பாருங்க. இது மாதிரி ஒரு கொடுமை. நான் வரும்போது நாளைக்கு இப்ப 5000, அடுத்து 5 வருஷத்துல அப்புறம் 20,000 ஆகும். இப்ப 10.5 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகும். 1 லட்சம் கோடி வட்டி, 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இப்ப என் தம்பி அறிவிச்சிருக்கிற அந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கே மாசம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. தாலிக்கு தங்கம், பிறந்தவண்ண வரவேற்பு, அப்புறம் 6 ஏரிகாட்டு உள்ள, அப்புறம் இலவச பேருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை புள்ளிவரம் போட்டீங்கன்னா 1 லட்சம் கோடி மாசம் தேவைப்படுது. எங்கிருந்து எடுப்பீங்க? அப்ப அது நல்ல ஆட்சி முறை இல்ல. அதை செய்யக்கூடாது. மக்களுக்கு இப்ப நான் சொல்றது கொஞ்சம் வெறுப்பா இருக்கும், கசப்பா இருக்கும். எந்த நல்லதை முதல்ல எடுத்தவனே ஏற்றிருந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்காக ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் பார்த்தா புதிய ஒன்றை செய்யவே முடியாது. அப்ப அது நான் மக்களின் கருத்துக்கானவன் இல்ல, முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன். அதனால நான் அதை தான் முன்னெடுக்க முடியும். உலகத்துல மாறுதலை செஞ்ச எல்லாரும் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். என் மனச்சான்று என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்ய முடியும்.